நீங்க அந்த வாத்தியார் மாதிரிலாம் சில ஆட்கள் நல்ல வாத்தியார் இருக்கிறாங்க. நம்ம தௌஹீத் ஜமாத் பள்ளியாசல் வந்துட்டா மட்டும் உனக்கு மார்க் எடுக்க முடியாது, படிப்பு கட்டு போயிடும் அப்படி தடுத்து விட்டுருவாங்க. இவன் பள்ளியாசலுக்கு வந்தாலே நல்ல நம்ம பள்ளியாசல் சொல்றோம், அல்லாஹ் ரசூல் பயப்படுங்கிறோம், நல்ல படிங்க, நல்ல மார்க் எடுங்க, நம்ம பள்ளி நல்லா போதிக்கிறோம். இவன் பள்ளியாசல் வரக்கூடாது நிறைய வாத்தியார் தடுத்து விட்டுறான். தடுத்து விட்டா என்ன செஞ்சிடறான், அந்த சந்து, முட்டு சந்து, மூத்திர சந்து, சீட்டு விளையாடுற இடம், அப்பதான் இந்த வாத்தியார் செய்தாங்களுக்குலாம் சந்தோஷமா இருக்கும். கேடு கேட்ட வாத்தியார் சொல்றேன், நல்ல வாத்தியார் நிறைய இருக்கிறாங்க. நம்ம பள்ளியாசலுக்கு வந்து அடிக்கிறான் பாருங்க, இவன் உள்ள செய்தா உருவத்துல உள்ள வாத்தியான். இவனுக்கு மாணவன் எப்படி போனா சந்தோஷமா இருக்கும், சீட்டு ஆட்ட விளையாண்டா அவனுக்கு சந்தோஷமா இருக்கும், மூத்திர சதுரன்னா சந்தோஷமா இருக்கும். தௌஹீத் ஜமாத் பள்ளியாசலுக்கு வந்துட்டா மட்டும் பாப்பா கூப்பிட்டு உமா கூப்பிட்டு டிஎன்டிஜேக்கு போய்கிட்டு இருக்கிறான், மார்க்கு குறைஞ்சா நான் பொறுப்பு இல்லை. சரி, டிஎன்டிஜே வராதவங்க எல்லாம் 1200க்கு 1199 வாங்கிட்டாங்களோ, 1200 வாங்கிட்டாங்களோ, மொத்தத்துல பார்த்தா எத்தனை 2-3 பேர் தான் எல்லா ஸ்கூல்ல என்ன செய்யறாங்க, அந்த பெரிய அளவு மார்க் வாங்குறாங்க. என்னத்தை சாதிச்சுட்டாங்க? அப்போ ஒரு தவறான பாதைக்கு செய்தால் இப்படிதான் தூண்டுவான். உள்ளது ஒரு கெட்ட எண்ணத்தை போட்டா வச்சிருங்க, நாம அதுக்கு அடிமையாகி இன்னைக்கு நம்ம பசங்களே நிறைய பேர் பள்ளியாசலுக்கு வர மாட்டேங்கிறோம். ஏன்டா பள்ளிக்கு துணை வர மாட்டேன்னு கேட்டா வாத்தியார் அடிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி வாத்தியார்கள் வந்து தீய பாதைக்கு தூண்டக்கூடிய சில வாத்தியார் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. எல்லா